மெடன புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழ காத்து வந்து தூது சொல்லாதோ புள்ள நேசத்துக்கு மெடன புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழ காத்து வந்து தூது சொல்லாதோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி உங்களத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா சங்குமணி உங்களத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா மெடன புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழ காத்து வந்து தூது சொல்லாயோ ஈரப்பட்ட ஆசை வந்து இளமனச வாட்டுதையா பொண்ணு நினைச்ச மனசுல எனக்கு ஏக்கம் வந்ததையா ஈரப்பட்ட ஆசை வந்து இளமனச வாட்டுதையா பொண்ணு நினைச்ச மனசுல எனக்கு ஏக்கம் வந்ததையா தோப்புக்குள்ள பொருள் வேளாம் சொன்ன பொழுது பேசுது சொந்தமுள்ள நாம இங்கே ஜோடிய போவாங்களே ஊருக்குள்ள பார்க்க வச்சு தேடி ஒண்ணு பார்க்கணும் ஊரடங்கி போன பின்னும் நாம மட்டும் பேசணும் சந்தனத்தை பூசவா இட்டி ஒண்ணு போடவா சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா மெடன புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மழ காத்து வந்து தூது சொல்லாயோ மாவை பெற்ற மருகு ஒண்ணு மருகேக முடியலையே மருகி மருகி உருகி தவச்சு மாற வைக்கிறீங்க மாவை பெற்ற மருகு ஒண்ணு மருகேக முடியலையே மருகி மருகி உருகி தவச்சு மாற வைக்கிறீங்க நீச உள்ள ஆம்பளைக்கு ரோசம் உள்ள போதுமா நிச்சங்கள மீறங்கள் நானும் சொல்ல வேண்டுமா பச்சை கிளி நெஞ்சுக்குள்ள போக தீய மூட்டுறேன் பாதங்களை மூடி வச்சு பாவுடாவும் காட்டுறேன் வெடி கட்டு மாப்பிள்ளை புத்தி மட்டும் போதல கோபப்பட்டா லாபம் இல்ல சீந்துக்கிட்டா பாவம் இல்ல மெடன புள்ள நேசத்துக்கு புள்ள பாசத்துக்கு அழகர் மழ காத்து வந்து தூது சொல்லாயோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி உங்களத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா சங்குமணி உங்களத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா விடுத புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாதத்துக்கு அழகர் வள்ள காத்து வந்து தூது சொல்லாதோ இந்த அழகர் வள்ள காத்து வந்து தூது சொல்லாதோ இந்த அழகர் வள்ள காத்து வந்து தூது சொல்லாதோ என் மனசுல அம்பட்ட ஆசைகள் இருக்கு அவரை நினைச்சு நினைச்சு வர வர துரும்பா இழைச்சு போயிட்டு நாயை கூப்பிடுறீங்களா பீலிங் உங்களுக்கு பொறாம நான் விரும்புறேன் நான் போயிட்டு எங்க மாமாவை கூட்டிட்டு பத்தரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க புத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் வேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கோளு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல
ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்சு பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. உண்டா ஜாமஞ்சட்டு அடகு வச்சுத்தான் ஐய அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான். அண்ட உண்டா ஜாமஞ்சட்டு அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். எக்கோ கட் பண்ணிட்டியா? நீ எப்போ கொலாயாவுப்ப? நான் கட்டி காத்தையம் கோட்டை, நான் கட்டி காத்தையம் மதுரை புது மண்டபம் தூணு இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. ஒண்ணுக்கு போக முடியாம இருந்த ஆளுக இப்போ ஒத்தையில போக முடியாம உட்காந்துருக்கு. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம உருட்டிட்டு போறானோ, எத்தனை பேர் வேகத்தடையில வண்டியை நிப்பாட்டிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறானோ, எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு வர்றானோ. இந்த பொம்பளையெல்லாம் உள்ளூரா வெளியூராத்தா? ஏத்தா ஒத்தையில தூங்குறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கியா? சித்திரத்தில் மாதிரி கூட்டம் இருந்துச்சப்பா அந்த தாமோதரன் பட்டியல. ஒருத்தி முதல்ல ஒருத்தி ஏறி நின்றானே, இப்போ பாரு கம்மா மீன் ஏழை விட வந்த ஆளுக மாதிரி. ஓ ஐயோ, யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்குப்பா டீ யாத்திர? 100 லிட்டர் பால் வாங்கிட்டு இப்போ 30 லிட்டர் கூட வரலையாப்பா. போப்பா வெண்ணமேனு போ. அவன் பால்வாடி நினச்சி உக்காந்துருக்கேன். பாண்டி வேற உக்காந்துருக்கான் பாரு, பைனான்ஸில் காசு கட்டாதே மாதிரி எந்திரிச்சு ஓடிடு. பாண்டி உயிர் பச்சை தர்றேன், ஓடிடு. எது எப்படி இருந்தாலும் பொம்பளை ஆளுக்கெல்லாம் என்னை பார்த்தா சவுசவுக்கா வியாபாரி மாதிரியே தெரியும். கிடையாது, நான் பெரிய கோடீஸ்வரன் மயன். அப்ப என்ன மயத்துல நாடத்துக்குறேன்னு கேட்கறியே? கிடையாது, கதைக்கு கோடீஸ்வரன். ஹலோ ப்ரோ, ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, கோடீஸ்வரன் மயனை மதி. என்னடா கப்பை பிளந்துட்டு உட்காந்துருக்கேன். எங்க அப்பா அப்ப நல்லாத்தே இருக்காரு. ஏன் நீர்மலைக்கு வரலாம் பாக்குறியா? நல்லா இருக்காரு ப்ரோ. எங்க அப்பா குறிஞ்சி நாட்டை கட்டி காத்தார். மேடையில் முனி ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. குறிஞ்சி நாட்டை கட்டி காத்தார் எங்க அப்பா. ஆனா அவருக்கு கவட்டுக்குள்ள கட்டி வரப்படும் நான் நினைச்சு இல்ல, செவரொட்டி மூடு. எங்க அம்மா, எங்க அம்மாவை எங்க அப்பா சித்திரதை படுத்திருக்கானே. 7 பிள்ளைய பார்த்திருக்கேன். சோறு தண்ணிலாம் என்ன பண்ணேன், அங்கனதான் உழ வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். 7 பிள்ளைய பார்த்துட்டு 8வது பிள்ளைய 2 படையா இருக்கட்டும் எங்க ஆத்தாவை எங்க அப்பா சுரண்டி இருக்கார் கதவை. எனக்கு அப்பனா உனக்கு அப்பனா, நீ ஏன் எமோஷன் ஆகுற? எங்க ஆத்தாட்ட போய் கேட்டிருக்காரு. 8வது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துக்குருவோம், மோகினி மோகினி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா சொல்லியிருக்கு, கர்ப்பப்பையில் இடம் இல்லை, வேணும்னா மதுரை சரவணா ஸ்டோர் கட்டப்பை இருக்கு, அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போறியா? அம்மா அம்மா உன்னை படம் மாதிரியே நடத்திருக்கியாம்மா, அவனை சாகு வர. ஆண்டாண்டு காலமா எங்க அப்பா என் பாட்டேன் பூட்டேன் குறிஞ்சி நாட்டினோட தலைவரா இருந்தாங்க. வீடு மாதிரி வந்துட்டாங்களா?
போதுமையா 250 ரூபாய்க்கு தான் கூலி கொடுத்தேன். கேதத்துக்கு சொல்லி விடுறேன், அப்போ வாசிங்கய்யா. மச்சான் ஒவ்வொரு சோகத்துக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிறீங்களா? சரி, இப்போ என்ன? இப்போ சுச்சுவேஷன் சொல்றேன். அம்மா உள்ள சவுண்ட் போடாம இங்க தயவு செய்து ப்ளீஸ். பிசிஎம் போடணும்னு சொல்லுங்க. இங்கேம்மா சத்தம் போடாம இருக்க. யாருப்பா அது? குறிஞ்சி நாட்டினுடைய தலைவரா இருந்த எங்க அப்பா எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்க காலில் விழுந்தாரு. காலில் விழுந்ததுக்கு லேசா தானே மச்சா, அவ்வளவு அப்படி நிறுத்திக்கங்க. இன்னும் இருக்கு இன்னும் கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வரணும். சரி, என்ன சொன்னீங்க? சுடுகாட்டுக்கா? இல்ல அதுக்கு இருக்குங்க நம்மள. இந்த ஒருத்தன் போயிட்டு என் பாடம் கட்டுறதுக்கு. எங்க அப்பா ஏன் இரியா, நான் ஃபீலிங் ஆகிறேன்னா இல்லையா? நீங்க ஃபீலிங் ஆகக்கூடாது. இடம் நல்ல இடம். சரி, இது பிளாட் வந்து 800 ரூபாய்க்கு போகுது. இரியா, எங்க அப்பா எலெக்ஷன் நின்று ஒத்த ஓட்டுல எங்க அப்பா தோத்து போயிட்டாரு மச்சான். என்ன மச்சான் சொல்றியே? நீ மச்சானா இல்ல சித்தி மைனா? ஏப்பா ஒத்த ஓட்டுல தோத்து போனாரு மச்சான். ஊரே அழுகுது. எங்க அப்பா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எங்க ஆத்தா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து மம்பட்டியோட படுத்து கிடக்கு. எப்படியும் என் புருஷன் ஜெயிச்சு வெற்றி கொடியோட வருவார்னு பார்த்தா அடுத்து என் கொடியை கொண்டு வரேன். வீட்டுக்கு வந்தவனே எங்க அம்மா கேட்டுச்சு, ஜெயிச்சிட்டீங்களா மண்ணா? எங்க அப்பா சொன்னார், ஒத்த ஓட்டுல தோத்து போனண்டி பாதகத்தி மகளேன்னு சொல்ல எங்க அம்மா விளக்கம் பார்த்த எடுத்துக்கிட்டு எங்க அப்பா தலை இப்ப வாசிக்க வச்சேன். அந்த ஒத்த ஓட்டு யாரு போட்டதுன்னு பால்ல சத்தியம் பண்ண ஊருக்காரல புறம் கூப்பிட்டா எங்க அப்பா மட்டும் சத்தியம் பண்ணாம கருவுல போய் படுத்துக்கிட்டாரு. ஏன்னு கேளுங்க மச்சான். ஏன் மச்சான்? அந்த ஒத்த ஓட்டு போட்டதே அவன் தான் மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க? எது திண்டவன் புளிய மரம், எங்க அப்பா நின்ற சின்ன வேப்ப மரம். ஐய, அது புளிகரைக்க உதவி செய்யும், இது வேப்பமுத்து நல்ல ரேட்டுக்கு போதுன்னு அதுலயே ஒத்திட்டானா மச்சான். இப்படி ஆளுகள்லாம் கூட்டு போனா செத்து போனவனை பிழைக்க வச்சிருவாங்க. சரின்ட்டு எங்க அப்பா இன்னும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு கயிறு எடுத்துட்டு போயிட்டார். ஐய, அங்கே போய் தூக்கு போடும் போது பின்னாடி ஒருத்தன் வந்து எங்க அப்பா விளக்கமா அதை செருப்புட்டு அடிச்சு விட்டேன். அது எதிர்த்து விட்டுக்காரன் கயிறு. ஆப்போசிட். சரின்னு நம்ம அப்பா மறுநாள் 5 மணிக்கு விடிய போது மச்சான். என்ன சொல்றீங்க? 5 மணியா? ஏன் 4:45 போனா காப்பாத்திருப்பியாங்க? இல்லங்க 4:30 மணிக்கு. சரி, 5 மணிக்கு போய் மரத்துல நிக்கலாம்னு நம்ம குலசாமிய கும்பிட்டு அழுது அண்ணாந்து பார்த்துருக்காரு. எங்க அப்பாவோட வார்டுக்கு போட்டிட்டு தூக்கு போட்டு தொங்கியிருக்கேன். எந்த அண்ணே போடுனே, இப்ப இளவடிய செத்து போயிட்டாரானே, நம்ம அடியில போடுல. ஸ்டாப். அப்புறம் என்னாச்சு மச்சான்? அதான் முடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன, அதான் செத்து போயிட்டாருல்ல. அப்பா அவனை பார்த்து பயந்துக்கிட்டு, எவனா சாக போறவனுக்கு பயம் வருமா? பயந்து வந்து கலுங்குல முட்டி ஐய போச்சு. கோடாங்கிக்கு 32,000 செலவழிச்சேன் மச்சான். மறுநாள் 5:30 அப்பா மாமா உச்சியை கொப்புல இருந்து கயத்தை போட்டுக்கிட்டு குதிச்சிருக்கேன். என்ன மச்சான் சொல்றீங்க? ஐயோ வலிக்குமே மாமாவுக்கு, நான் என்ன பண்ணுவேன்? சாகல, குதிச்சிருக்கேன். கொப்பு ஒடிஞ்சு அவன் நின்றது முருங்கை மரம் ஒடிஞ்சு விழுகும் போது நம்ம கிரகம் விடலைய மச்சான். என்ன மச்சான் பண்ணுச்சு மாமாவை? அந்த ஒடிஞ்சு விழுகிற கொப்பு கிட்ட ஒருத்தன் கீழே வெளியேறதுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஐயோ வீசமா வீசுமே நாருமே. அது நாரல, அவன் புடத்திலேயே விழுந்து அங்கன மம்பட்டி கிடந்திருக்க. அவன் சங்குல வெட்டி
என்ன சொல்றீங்க? அப்பாவுக்கு எப்படியோ வெதர்ல அடிச்சு பிடிச்சிருக்கானே. ஐயோ இப்ப வெதர் வலிச்சா என்ன பண்ணுவாரு மாமா? கொரியர் அனுப்புவார் இல்லையா? அப்பா அந்த வேதனையோட கெந்தி கெந்தி கிந்தி கிந்தி ரத்தம் போகுது, பொடி அமுக்குண்டாரு. நான் அமுக்கிட்டு கையில மோந்து வாக்குறேன், மிளகா பொடி மச்சான். ஐயோ எரியுமே வெதர், என்ன பண்ணுவாரு மாமா? எரியுதேன்னு சொல்லிட்டு பக்கத்துல சட்டியில தண்ணி இருந்துச்சு, ஆனா அது சுடுதண்ணி மச்சான். மறுபடியும் அந்த வேதனையா? இல்ல இது நாடக வலிதன் ஒண்ணுமா அரிச்சந்திரா அழுத. சரி அப்பா இந்த வலியோட வலியா ஏன் வலி தீர்றதுக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. யாருக்கு மச்சான்? மாப்பிள மணப்பாறை வீரக்கண்ணு. உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? மணப்பாறை வீரக்கண்ணு. பேசினாலே நம்ம பேசினாலே மக்களுக்கு புரியாது. ஆக்ஷன் என்ன ஒயிலாட்டமா? ஆக்ஷன்யா? உங்களுக்கு ரிலேஷன் தான். உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும் மச்சான். மச்சான் என் கிரகம் என்ன விடலையே மச்சான். இன்னும் ஒன்னே சுத்தி சுத்தி அடிக்க மச்சான். உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சான்? மச்சா உண்மையிலுமே சொல்றேன், என் தங்கச்சி நீங்க எது நாள் வரை பார்த்தது கிடையாது. அவ வருவா பாருங்க. நயன்தாராங்கன்னா என்னங்க நயன்தாரா? நயன்தாராவா? சன்னிலியோனா? ஐயோ வேணாம், அது முரட்டு பேசு. இது சில்க் மாதிரி அப்படி நல்லா நறுக்குங்க. கூட்டு வரீங்களா? இப்ப நான் பாடுறேன், பாடணுன்னு என் தங்கச்சி வருவா மட்டும் பாருங்க. எங்க? மா அப்பா வீரக்கண்ணு, அண்ணன் உனக்காக ஒரு 2 லைன் பாடுறேன். ஓ கால் வலது காலை மட்டும் முதல்ல எடுத்து வையுமா ப்ளீஸ். இருடி வரேன். ஏன் சிறங்க வந்த முண்டையா? வலது காலை எடுத்து வைக்க சொல்றேன். வாசிங்க. நீதான அந்த கோயில் வலது கால் வலது கால் எப்படி இருக்கு பச்சா? என் தங்கச்சி காலே இப்படி இருக்கே. இந்த காலை எங்கனே பார்த்துருக்கனே, என் காருக்கு முன்னாடி இந்த காலை திரும்பி மச்சா, திரும்பி. நீங்க முழுசா பார்க்கணுமா? அடுத்த 2 லைன் இருக்கு. யா தங்கச்சி அடுத்த கால் சரியா? அட்டன் டேட்ல 2 காலையும் வெளியே நின்று இருப்ப. யார் வீட்டு சொந்த கோயில் தாங்காது, கனவுலகம் தாங்காது, அடுக்குமா சூரியே. மச்சா என் தங்கச்சி அழகு தேவதை அப்படியே திரும்பி யூட்டன் போட்டு பாருங்க மச்சா. அதே சொரசொரப்பு முண்டை, சொரசொரப்பு முண்டையா? அதே உடம்பு மச்சா, அதே மம்மட்டிக்கா. ஏன் மச்சான் அவன் தங்கச்சி என்ன புத்து குத்துன மாதிரி குத்துது? நீங்க ப்ளீஸ் நீங்க திரும்பி பார்க்காதீங்க. அப்ப நான் போயிட்டு புரட்டாசி கடைசி வரவா? இல்ல ஐபிசி காஸ்ட் கடைசியில வாங்க. ஓ மச்சான் இப்ப பாக்குறீங்களா? அடியை நீ பாரு இப்ப தங்கச்சி. ஓ பழக்கொழக்கத்தை காமிச்சிட்டிய முகர கடையை பாரு. அப்படி இல்லடி ராசாவே வருத்தமா லேசாக சுருங்குமா. ஆடா வீடு நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஒழுங்கா பாடல லூசு முண்டை. கொட்டையும் பாக்கும். கொட்டையும் பாக்குமா? ஃபேமிலி சாங், ஃபேமிலி சாங், எங்க ஃபேமிலி சாங். எதுக்கு மச்சான் காலில் விழுகிற? கொஞ்சம் டைம் கொடுங்க மச்சா. நேரமாகுமா மச்சா என் தங்கச்சியை நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாத்தீங்களா? எப்படி இருக்கா என் தங்கச்சி? கொஞ்சம் யோசிக்க விடுங்க. அண்ணன் என்னம்மா? என்னென்ன கிளிய பிடிச்சி குரங்கையில கொடுத்த மாதிரி இது ஒரு மாப்பிள்ளை இதுக்கு போய். அம்மா அம்மா அப்படி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா. ஐயோ நான் மாட்டேன் அண்ணே, நான் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். மடு ஆடுது கொஞ்சம். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. ஐயா
இருமா, உள்ள இருக்கிற கீழே விழுந்துருமா ப்ளீஸ். பச்சா கண்ணு கண்ணா என் தங்கச்சி இரு, எனக்கே மூடு வந்துருமலுக்கு. இரு தங்கச்சிடி, நீ முகர கடை பாரு. நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவா? பச்சா என் தங்கச்சி, என் கண்ணே நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ப்ளீஸ். கேன் ஒரு 1.5 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க மச்சான். ஏன் மச்சான்? போய் இருதய ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வரணும் எனக்கு. அம்மா அம்மா குலுங்காத, கீழே விழுந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா வச்சு தொலைச்சிருக்கிய? அப்பா முதுக்கு முதுக்குண்டுதாடா. பா சாப்பிட்டியாப்பா? உன்னை எந்த கடையில போய் வெட்ட சொன்னி, நீ எந்த கடையில போய் வெட்டிட்டு வந்திருக்க? அப்படி முடிய ஏயா தங்கச்சியா இல்ல வெள்ளாடா? ஐயோ, நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கெல்லாம் இன்னும் 2.5 வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ், ஒரு வாட்டி ரேட் பேசுறோம் ப்ளீஸ். இது இது 600 அதிகம். 150 150 கோல்டுமுங்க. அது என்னங்க நட்டுவாக்காளி மலையில் நடந்த மாதிரி இருக்கு மண்டை. ஐயா 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 மறுபடியும் சொல்றேன். பூங்குயிலடி ப்ளீஸ், தயவு செய்து என் தங்கச்சி மட்டும் ஏத்துக்குங்க. இல்ல மச்சான், என் காரு சொத்து பத்து அன்பாளையத்தை கூட நீங்க வச்சுக்குங்க. எனக்கு 30 ரூபா மட்டும் கொடுக்கல. ஏன்? மதுரைக்கு போயிடுறேன். ஏன்னா உசுறு போயிடும். அப்பா ஐயோ ஐயோ, மிஷின் ஓட்ட வேணாம் மச்சான். இப்ப கிடக்குற விடுப்பா, உனக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காது. ஆமா, ஏன் மதுரை பஸ் ஸ்டாண்டு போங்க, அப்படியே ஓட்டி ஓட்டி வருவாங்க செருப்பு கிட்ட அடிக்கிறதுக்கு. எந்த காட்டு பிறகு தனி முண்டையாவ பார்த்தா கொட்டாம்பட்டியில பாட்டில் வரக்கிற உம்பளை மாதிரி இருக்காவ. ஐயோ ஏய், அந்த மசுரை எங்கனையா வெண்ணீங்க? பின்னாடி என்னையா அது? ஐயோ, நட்டுவாக்காளி மண்ணு ஓட்டுனா அப்படித்தான் காலை பண்ணும் தான். தெரியலையா? செய்யா செய்ய வர்றியான்னு கேக்குறியா? என் பேர் செய்யா இல்ல. ஏத்தாங்கிட்டு போத்தா மயிறு மகளே, உன் வாயும் உன் முகரையும். மச்சான், என் பேர் செய்யா இல்ல, தப்பு. உன்னை நாடகத்துல போட்டது. ஆமா. ஜெயா, என்ன மாமா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? வழக்கத்துக்கு மீறி ஏதோ ஒன்று நடந்திருக்கே, என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. ஏய், அழகான வாய்ஸ் ஏதோ என் காதுல கேக்குதே. யார் அந்த லேடி பாடுறது? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்த அந்த பூரிப்புல பாடிக்கிட்டு இருக்கா. யார் உங்க தங்கச்சி? ஜெயா, ஆ? நீ 1000 தான் இருந்தாலும் எனக்கு இலைய தாரம். சரி. நீ இலைய வடியா. ஆ. இவனே உங்க அக்கா, யாரு? நம்ம குடும்பத்துக்கு வந்த மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்த வடியா. இதுவா? யார் மாமா அந்த கேள்ட்டு முண்டை? மலைக்கு நட்டுவாக்காளி வந்துருச்சு மேடைக்கு. ஐயோ, எனக்கு படவடன்னு வருதாடா. இது ஒரு வாரத்து ஒட்டா அப்படி வாரத்து இருங்க வரே. இது யார பார்த்து கிளட்டு? இது தைய போச்சு. லூசு முண்டை, முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. முகர கட்டா? ஓ மூஞ்சி. இதுலயே மதிச்சு விடுவேன். ஏய், நீ எல்லாம் என் கால் அளவுக்கு வருவியா? என் கலவுக்கு வந்து அடி. ஐயா காலை காமிக்காதம்மா. ஐயோ ராதா ராதா. இப்படி பொம்பளைய நான் தமிழ்நாட்டிலே பார்க்கலடா. ஐயோ, வெறுகு மாதிரி. மூஞ்சி முகர கட்டைய பாருங்க. அதையும் தான் நீங்க விடாம புடிச்சு கட்டி புடிச்சு என்னமோ பண்ணிருக்கீங்க. அந்த பொம்பளைய பறந்தது யாரு? நீங்க தானே? அவ கட்டகட்டுக்கு என்ன கிளடின்றானே கிளடின்றானே உன்னை. ஐயோ, மூஞ்சிய பாக்கறீங்க பொசு பொசுன்னு வருது. சண்டை வேணாம் சப்பு. என்னடா அவதாரிப்பேல நீ உலக அவதாரிப்பேல இருக்கு. அவ எந்த காட்டுறீங்க வந்து கிளடி. காட்டு சிரிக்கினா வாயை கிழிச்சு புடியே பாத்துக்க. யாரு? என்னடி ரொம்ப பண்ற? நான் உனக்கு தாண்டா, நான் உனக்கு தாண்டா. அவளா நீயே வத்துக்க வத்துக்க. மாமா மாமா. ஐயோ ஏய், போடா, என் புருஷனை பிடிக்க. போடி போடு. போடி போடு. யாம்பர் தானே கல்லானாலும் கடுக்கு புள்ளானே. என் புருஷன்டா. எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். அன்னைக்கே வத்துக்க வத்துக்க. ஏறு. என்ன புடையப்பட்டி மாதிரி? என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சு. யார பார்த்தா யார் நீ குறங்க? தாண்டி குரங்கு. அரண்டி விட்டுருவேன் அரண்டி. என்னடி ரொம்ப பேசுற? நோ மடு டச், நோ மடு டச். உனக்கு மரியாதை. சரி, இப்படி தெரியுமா தெரியாதா என்னை பத்தி உனக்கு? சொல்லி வச்சிரு மச்சான்.
உனக்காக பாக்கல இல்லைன்னு வச்சுக்க அப்படியே அம்மிக்குள்ள வந்து அரைச்சிட்டான். ஏய் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? உன்னை புடிச்சு இழுத்து வச்சு அம்மா மதுரை நழுவுதுமா நட்டுவாக்களி முண்டு. எனக்கு என்ன சந்தேகம்னா மாமா ஆத்தா பொம்பளை ஆளு ஊரா பாருங்க. மாமா மாமா இத பேசாம உங்க ஊர்ல வச்சு 100 நாள் வேலையை கூட்டு போறீங்களா? சரி, எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் பிறந்தானு ஒப்போ. நான் இப்படி இருக்கும்போது இந்த லூசு முண்டையை எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ அழகா இருக்க. அதை எதுக்கு கட்டிட்டு வந்தீங்க? அது என் பக்கத்துல நின்னா இதா இருக்குமா? உன்னை நான் கட்டிட்டு போனா ரோட்ல போறேன் வரேன் எல்லாம் வீட்டுக்கு வருவேன் தண்ணி மோந்து கொடுங்கன்னு. சிலிண்டர் போடுறவன் உள்ள வந்து ஓசை சொருவேன். இதை நம்ம கட்டினோம்னா இதை கரண்ட் புல்லு கூட குறிக்க விட மாட்டேன். நம்ம வீடு இருட்டாவே இருக்கப்படும். மாமா அப்படி சொல்லாது. இது என்ன என்னடா மதுரை ஜவுளி கடையில் இருக்க பொம்மை மாதிரி இருந்தா? அந்த பொம்மை அழகா இருக்கும், அதை சொல்லாத முதல்ல. இதுக்கு என்ன இருக்குன்னு இது பின்னாடி தெரியுறீங்க எப்படி? என்கிட்ட இருக்கிறது ஒன்று என்ன இருக்கு? கதில ஒருத்தலா மண்டையில ஒருத்தர். ஏய் ஏய் இங்க வாங்க. இது எந்த நீதாடி காரணம். என் புருஷன் எப்படி இருந்தாரு? அப்படியே என் புருஷன் எப்படி இருந்தவனு அப்படி அடக்கொடியா அமுக்கி வச்சுக்கிட்டே. யார் நான் அமுக்கி வச்சிருக்கேன்? நீ அமுக்கி வச்சிருக்கியா? மையம் வச்சு மருந்த வச்சு அடக்கொடியா அமுக்கி வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சு அது பல்ல பாரு தேங்காய் திரி. இன்னைக்கு என்னை பிடிக்குமா? அன்னைக்கு அப்படியே பக்கத்துல வந்து என்னை ஏமாத்து ஏமாத்து ஏமாத்து. இதுகிட்ட உன்ட காதல் வசனம்லாம் பேசினாரா? போய் எவ்வளவு ஐயோ இது மூஞ்சிக்கு முகரையும் இது மூஞ்சிய பார்த்தா முழுசா கூட ஒண்ணுக்கு இருக்க மாட்டாங்க. பக்கத்துல வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்ணு கண்ணு சப்புனா. என்னது? என் பேரு உன் பேர் என்ன? சப்பு. ஏய் உன் பேர் என்ன? வெள்ளிக்கிழமை வர சப்னா சப்னா என்னது? யாரையா செஞ்சா? சொப்னாங்கிறத சப்னா. ஏங்க இருங்க வரே. உனக்கு அண்ணனா அவரு? என் கையை விடும்போது பொம்பளை கையை பிடிக்கிற மாதிரி பிடி. மகனே பாரு. ஐயோ உன்னையெல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சா உன்னை கொண்டே அப்படியே ஓடி போய் மாதிரியா? ஏன் ஒரு விறகு பாதியா விறகுல வச்சு அடுப்புல வச்சுக்குருவோம். என்ன சொல்ல வர? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உன் மேல மாதிரி குழந்தை வாசமா அடிக்குது. என் காலை பார்த்துட்டு சொன்னாரு, பாட்டு பாடினாரு, மட வாழ தொடை இருக்க. என்னது? மொத்தம் ஒண்ணு அது இதுலயா? இந்த உடம்புல மச்சம் இருந்துச்சா? மச்சத்தை கண்டுபிடிக்கியே 10 வருஷம் ஆகுமாடா தங்கச்சி. 3 மாசம் முழுகாம. ஐயோ நான் என்ன செய்ய? என்னையா பண்ணி தொலைஞ்ச? ஏயா நீ என்னைய தொட்டது கூட கிடையாது, அது எப்படி மாசமானுச்சு? போதையில ஏதோ செஞ்சு விட்டேன். உண்மையை சொல்லு. இங்க வா. என் மாமே அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நீ நானும் ஒன்னா வாழ போறவங்க. உனக்காக என் வாழ்க்கையை வேணா விட்டு தரேன். நான் சொல்றதுக்கு மட்டும் நீ சொல்லணும். உண்மையை சொல்லு. இவர் தான் செஞ்சாரா? நான் நம்ப மாட்டேன். செல்ஃபி இருக்கு எடுத்து அவர் அனுப்புறேன். என்னையவே செஞ்சதுல உன்னை எப்படி செஞ்சிருப்பாரு? நான் அந்த போட்டோ எடுத்துட்டு வர்றேன். போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? ஆனா அதுக்கு பிள்ளை வந்தா முதல் டாக்டர் செத்துருவேன். இதுக்கு பிள்ளை வரக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? மரியாதையா ஓடி போயிரு. உனக்கு அதான் நல்லது. வள்ளி தெப்ப குளத்துக்குள்ள தெப்ப குளத்துக்குள்ளே நீ நீந்தி குளிக்கையிலே நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன காத்தாலைய வச்சான். காலப்பனி மேக ஓடுது மச்சால ஒன்னத்தான் தேடுது. காலப்பனி மேக ஓடுது மச்சால ஒன்னத்தான் தேடுது. சோளக்குயில் ஒன்று பாடுது அது சொந்தத்தை ஒன்னத்தை தேடுது. அழகான தேடி வந்தத வந்தாலும் மச்சான கிடையாதுமா. அழகான தேடி வந்தத வந்தாலும் மச்சான கிடையாதுமா. ஏ மாமன பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ளே நீ நீந்தி குளிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன காத்தாலைய
யாருன்னு இவங்க பாட்டுல அவதான் உன் நாத்தனா. எப்படி நாத்தனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். அண்ணே அவங்க ஏத்துனதை நீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு பஸ்ல ஏத்தி விட்டேன், ஒரேதான் ஏத்திருச்சு. ஐயோ அது பேண்ட்டும் அது முகரையும். அண்ணே அப்ப நீங்க நாத்தனா அப்படின்றீங்க, இவங்க மாசமா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். இவங்களுக்கு குழந்தை பிறந்தா யாருக்கு? குழந்தை பிறக்கும் போது ரத்தம் இருக்கான்னு பார்ப்போம். மாற்றத்தை ஏத்தணும். ஆஹா. ஆனா அதுக்கு வயிறு கணத்தாலும் குட்டி நாய் வயிறு மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு ஒரு அழகு. ஏய் நீ போய் அரவிந்தில் பார்த்துட்டு பார்த்தா இது அழகாக்கு. அண்ணா இவங்க அழகாத்தானே இருக்காங்க, ஏன் அவங்கள ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? விடுமா, அதுதான் அதை தொட்டவனே பசவசன்னு அரிக்குது. உங்களுக்கு அரிக்குதா? எனக்கு அப்படிதான் அரிக்குது. சீக்கு வந்த முண்டைய வச்சுக்கிட்டு. ஆத்தாடி எனக்கு அரிக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன், தடுப்பா வருது. ஆட்டவா உன்னைய போட்டு நோட்டவா. அண்ணா பறவை விரட்டுவோமா? ஒரே விரட்டு. ஆலோலம் ஒரு தேங்காய் உன்னை எடுத்து கொடுங்க. ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம். இனிமேல் வேலை. இது என்னடா அது சவு மிட்டாய்க்காரன் இழுத்தது மாதிரி. கழுத்திருப்பேன் கோழி மாதிரி. சொல்லுவாங்க தாமோதரம்பட்டியில ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா இந்த வட்டாரம் சோழம் வந்தா வாடிப்பட்டி வரைக்கும் சொல்லுவாங்க. அவன் பெருமையாத்த தாமோதரம்பட்டியில ராதாகிருஷ்ணன் மசூர பூமின்னு